அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது திருநெல்வேலி சந்தையின் மரக்கரை விலை நிலவரங்களை. இன்று விலைகள் சற்று அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் விசேட நாட்கள் வந்தபடியினால் அவற்றின் விலைகள் அதிகமாக இருப்பதாக காணப்படுகின்றது. திருநெல்வேலி சந்தையில் கத்திரிக்காய் 400 ரூபா, உருளைக்கிழங்கு 170, பச்சை மிளகாய் 450, தக்காளி 550, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 400, கேரட் 600, பூசணி 220, புடோல் 180, வாழைக்காய் 100, சின்ன வெங்காயம் 200, பெரிய வெங்காயம் 150, பாகற்காய் 450, வெண்டைக்காய் 250, கருணைக்கிழங்கு 200, பைத்தங்காய் 200, லீக்ஸ் 350, பீட்ரூட் 400, கறிமிளகாய் 600, முருங்கைக்காய் 2000, போஞ்சி 400, தம்புள்ள கத்தரி 400, கீரை ஒரு படி 100, தேசிக்காய் 200, தேங்காய் 200, ராசவள்ளி 600, வெங்காயப்பூ 200, முள்ளங்கி 100, பொன்னாங்கானி 120, வெள்ளரை 60, இறப்பிலா 150. இந்த மரக்கறிகளின் விலைப்பட்டியல் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்த அதிகப்படியான விலைகள் கிளிநொச்சியில் விலை அதிகமாக இருக்கிறது. நெல்லியடி சந்தையிலும் சற்று குறைவாக இருக்கிறது. மருதனாமடத்திலும் அதே விலை தான் காணப்படுகிறது. சாவச்சேரியிலும் அதே தான் காணப்படும். இப்போ மருதனாமடம் சந்தையின் விலைகளை பற்றி பார்ப்போம். மருதனாமடம் கத்தரிக்காய் 400, உருளைக்கிழங்கு 180, பச்சை மிளகாய் 500, தக்காளி 550, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 350, கரட் 750, பூசணி 220, டோல் 250, வாழைக்காய் 100, சின்ன வெங்காயம் 100 தொடக்கம் 300, பெரிய வெங்காயம் 180, பாகக்காய் 500, வெண்டைக்காய் 350, கருணைக்கிழங்கு 400, பைத்தங்காய் 160, லீவ்ஸ் 400, பீட்ரூட் 350, கறிமிளகாய் 500, முருங்கைக்காய் 3000, போஞ்சி 650, தம்புள்ள கத்தரி 300, இறை ஒரு பொடி 120. இதில் அடுத்து நாங்கள் பார்க்குறது பாகற்காய் 500, வெண்டைக்காய் 350, கருணைக்கிழங்கு 400, பைத்தங்காய் 160, லீக்ஸ் 400, பீட்ரூட் 350, கறிமிளகாய் 500, முருங்கைக்காய் 3000, 650, போஞ்சி தம்புள்ள கத்தரி 300, கீரை ஒரு 120, தேசிக்காய் 180, வெங்காயம் 260, ராசவள்ளி 700, வெங்காயப்பூ 200, முள்ளங்கி 120, பொன்னாங்கானி 80, வெள்ளரி 70. அடுத்து சாவச்சேரி சந்தையை பார்த்தோம்னால் அங்கே கத்திரிக்காய் 350, உருளைக்கிழங்கு 180, பச்சை மிளகாய் 500, தக்காளி 700, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 350, கரட் 700, பூசணி 250, புடோல் 200, வாழைக்காய் 100, சின்ன வெங்காயம் 250, பெரிய வெங்காயம் 160, பாகக்காய் 600, வெண்டைக்காய் 200, கருணைக்கிழங்கு 250, பைத்தங்காய் 150, லீக்ஸ் 250, பீட்ரூட் 200, கறிமிளகாய் 450, முருங்கைக்காய் 1600, போஞ்சி 500, கத்தரி தம்புள்ள 350, கீரை ஒரு படி 150, தேசிக்காய் 200, வெங்காயம் 180, ராசவள்ளி 500, வெங்காயப்பூ 400, முள்ளங்கி 180, பொன்னாங்கானி 100, வெள்ளரி 80, ஈரப்பிலா 100. இதில் அதிகமாக காணப்படுற விலை என்ற கரட் 600 தொடக்கம் 750 ரூபாய் வரை போகுது. மற்றது பாகக்காய் 450, 600 வரையும் செல்கிறது. முருங்கைக்காய் 1600லேருந்து 2500, 3000 வரையும் செல்லுகிறது. அதே மாதிரி போஞ்சியும் விலை அதிகமாக 400லேருந்து 800 ரூபா வரையும் போகிறது. ராசவள்ளிக்கிழங்கும் 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரையும் எல்லா சந்தையிலும் செல்லுகிறது. எனவே இந்த மரக்கறிகளின் விலைகளை பார்த்து நீங்கள் உற்பத்திகளை செய்வதன் மூலம் அதிக விலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு நெல்லியடியில் சற்று விலைகள் குறைவாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அதிகப்படியான மரக்கறிகள் வாரபடியால், உள்ளூர் மரக்கறிகள் வர்றபடியால் அங்கேயும் தக்காளி 700 தான் போகிறது. அதோடு மற்ற சந்தைகளை விட விலைகள் சற்று குறைவாக காணப்படுகிற 20-30 ரூபா குறைவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக கிளிநொச்சியில்
விலைகள் 50 ரூபா விலையில் அதிகமாக காணப்படுகின்றது. ஐயா வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகமாக எல்லாரும் கேட்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோக்களை ஒவ்வொரு எபிசோட்டாக போட்டு கொண்டிருக்கிறேன். அன்றாட விலைகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒவ்வொரு வாரத்தின் மிரக்கரை விலைகளையும் நான் இதில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் போட்டாலும் அதில் விலை மாற்றங்கள் மற்றும் வீடியோக்கள் வாரத்துக்கு 2 தடவைகள் தான் செய்கிறேன். அதனால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த விலைப்பட்டியலை இணைத்திருக்கிறேன். அதனை பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். இந்த மரக்கறிகளின் விலைகளை பார்த்து நீங்கள் பயிர்கள் செய்வதன் மூலம் உங்களது மரக்கறிகளின் உற்பத்திகளை எந்தெந்த பயிர்களை செய்தால் அதிக விலைக்கு விற்க முடியும் என்பதனையும் அதனூடாக நீங்கள் அதிக லாபத்தையும் பெறக்கூடியதாகவும் இருக்கும். எனவே விவசாய பெருமக்களின் நன்மை கருதி இந்த வீடியோவை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கமெண்ட்ஸுகள், வீடியோ பற்றிய விளக்கங்களை எனக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது தொடர்பானதாக நான் நெல்லியடி, கிளிநொச்சி சந்தைகளுக்கு நேரில் சென்று உங்களுக்கு அடுத்து வரும் வீடியோக்களில் தர இருக்கிறேன். எனவே எமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.